எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து யூடியூபில் இம்மார்ட்டல் ரூலர் ஆக முடியுமா அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் சில பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டு போட்டு வெறுப்பேற்றி போட வைக்கிறாங்க. சரி, அதாவது என்னென்னா, இம்மார்ட்டல் ரூலர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எப்போ வரப்போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் வருவாங்க அப்படின்றது தெரியும். நம்ம உயிரோடு இருக்கும்போது பார்ப்போமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்டதை நான் சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு வந்து சிவன் வந்து உணர்த்தப்பட்டாங்க. அதாவது என்ன உணர்த்தப்பட்டாங்கன்னா, எனக்கு அந்த கல்கி அப்படின்ற வேர்டெல்லாம் தெரியாது. அது எல்லாருமே சொல்லுவாங்க. கல்கி அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து கல்கி அவதாரம் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே என்னை சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாலுமே எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்டது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சா, சரி 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உணர்த்தப்பட்டது வந்து சிவன் அப்படின்னு தான் உணர்த்தப்பட்டாங்க. சிவனே வருவாங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டாங்க. ஆனால் எப்போ வருவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு சொல்லலை. அப்போது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. அப்போல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனம் படி வரப்போகிறாங்க அப்படின்றது கூட எனக்கு எதுவுமே தெரியாது. தீர்க்க தரிசனம்னா எனக்கு தெரிஞ்சது ஜீசஸோட தீர்க்க தரிசனம். அது சின்ன வயசில் எல்லோரும் கதை சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்டியன்ஸ்லாம் நமக்கு வந்து கதை சொல்லுவாங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டது. அதுவுமே எனக்கு முழுசாக தெரியாது. அதுலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி எல்லா சாமி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன். ஆனால் அவங்களே வந்து வெளிப்பட போகிறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது ஏதோ கதை விடுறாங்க அப்படி தான் நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்டதுக்கப்புறம் சிவனே வருவாங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டதுக்கப்புறம் நான் நம்பினேன் அது வந்து வருவாங்க. ஆனால் எந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் படி இதெல்லாம் ஆல்ரெடி தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்குது, அதுபடி தான் அவங்க வரப்போகிறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் நிறையா பேர்கிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் அப்புறம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே, இந்த இதுபடி தீர்க்க தரிசனத்தில் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்காங்க, எல்லா மதத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லா மதத்துலேயுமே வந்து சொன்னது ஒரே சாமி தான். அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டது இப்படி தான். வந்து எல்லா மதத்துலேயும் வந்து சொன்னது ஒரே சாமி தான். வந்து சொன்னது ஒரே விஷயந்தான், அவங்களே வெளிப்பட போகிறாங்க அப்படின்றது. ஒரு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள யாரோ ஒருத்தவங்களாம் வெளிப்பட போகிறாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதை மட்டுமே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் தான் அந்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நானும் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இது வந்து எல்லாருக்குமே உணர்த்தப்படுறது. அதாவது கடவுள் கூட டீப் கனெக்டிவிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த உலகத்தில், இப்போ கலியுகத்தில் அவங்க எல்லாருக்குமே உணர்த்தப்பட்டிருக்கும். இறைவனே வந்து உணர்த்தியிருப்பாங்க, நானே வெளிப்பட போகிறேன், நீ எனக்காக போய் இதெல்லாம் சொல்லு, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நானே வெளிப்பட போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதை நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, நிறைய மக்கள் நாத்திக வழியில் போயிட்டாங்க. அப்போ நீ இதெல்லாம் எடுத்து சொல்லி இறைவனை முழுசாக நம்பினாத்தான் எல்லாமே நமக்கு வாழ்க்கைன்றது கொடுக்குறதே இறைவன் தான். அப்போ இறைவனை நம்பி நம்ம போனால் தான் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு முக்தி அடைய முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியாமே நம்மளாம் முளைச்சி வந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து கொஞ்ச நாளில் நம்மளை கவுத்தி விட்டோம். அப்போ எல்லாமே இறைவன் தான் நம்ம கொடுத்தாங்க அப்படின்ற எண்ணத்தில் நம்ம போகணும். அப்போ இதை வந்து நிறையா பேருக்கு நம்ப வச்சு நிறையா மக்களை வந்து மாற்றி வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, நாத்திகராக கூட இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மாற்றி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் புரிய வச்சாதான் எல்லாருமே நம்புவாங்க. ஒரேடியாக மொத்தமாக எல்லாருமே எப்படி நம்புவாங்க? ஒருத்தர் மட்டும் வந்து சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி சொன்னால் தான் நம்புவாங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எல்லாரும் நம்புறது கிடையாது. அவங்க இறைவனை நம்பினால அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது அதை வந்து அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. அதை பார்த்து தான் மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஓகே, இவங்க வந்து இறைவனை நம்பினால இவங்க வாழ்க்கையில் வந்து
கஷ்டமே வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி மேலே வராங்க. அப்போ நம்மளும் இறைவனை நம்பினா நமக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுக்குது. எது அந்த இவங்க சொல்கிற அந்த என்ன சொல்கிறது, அது பேர் சாட்சி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இறை சாட்சி சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. அது கிறிஸ்டியானிட்டியில் தான் ஃபேமஸாக இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் அதுக்காக கிறிஸ்டியானிட்டியில் மட்டும்தான் இறை சாட்சி சொல்லுதல் இருக்குன்னு கிடையாது. எல்லா மதத்துலேயுமே இருக்குது, சரிங்களா. இறைவனை அவங்கவுங்க மதத்தில் இருக்கிற இறைவனை அவங்க எப்படி உணர்கிறாங்களோ, உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்குதோ அதை வந்து அவங்கள சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து சாட்சியாக சொல்லுவாங்க. நான் இறைவனை உணர்ந்தேன், எனக்கு இப்படிலாம் மாறுச்சு. இந்த குரூப்பில் வந்தவ தான் நானும், சரிங்களா. ஆனால் இது எப்படி மாறுச்சுன்னா, நானும் அவங்கள மாதிரி கூட்டத்தில் ஒருத்தனாக இல்லாமல் எனக்கு என்ன உணர்த்தப்பட்டாங்கன்னா, அந்த இறை அவதாரமே நீ அதுக்காக நான் மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஏதோ சம்திங் ஸ்பெஷல், நீ வந்து ஒரு ஸ்பெஷல், மற்றவங்க மாதிரி நீ கிடையாது. அந்த கடவுளுடைய ஆத்மா உனக்குள்ளே இருக்குது, அப்படி வச்சுக்கலாமா. இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. நான் ஏதோ என்ன சொல்கிறது, பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கிறேன், மற்றவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு நானும் இப்படி தான் இருக்கிறேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது எப்படி வச்சுக்கலாம்னா, அந்த இறைவனுடைய அந்த கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாமா, பரமாத்மான்னு வச்சுக்கலாமா, அந்த பரமாத்மா வந்து எனக்குள்ளே இறங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. அவங்க வந்து இறங்கி என்னோட ரூபத்தில் வந்து காட்டினாங்க. என்னோட அதாவது எல்லாருக்குமே பரமாத்மா தரிசனம் அப்படின்றது கிடைக்கும், கரெக்டாக. அவங்கவுங்க எந்த சாமியை சின்ன பிள்ளையிலேருந்து கும்பிட்டுருக்காங்களோ அந்த ரூபத்தில் நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, என்னோட ரூபத்திலே சாமி மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இது மற்றவங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது, சரிதானே. இது அவங்கவுங்க பர்சனல் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஆனால் இந்த பர்சனலை நம்ம வெளியே சொல்லும் போது தான் நமக்கு பிரச்சனைன்றதே வரும். இந்த பர்சனலாக இருந்துக்கிட்டால் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக. அப்போ நான் ஏன் அதை வந்து வெளியே சொல்கிறேன் அப்படின்னா, எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ், கடமைகள் இருக்குது இந்த உலகத்தில். பரமாத்மாவாக என்னை உணர்த்தப்பட்டதுக்கு சில கடமைகள் இருக்குது இந்த உலகத்தில். உலக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போது மற்றவங்க மாதிரி இல்லாமல், அப்போ கூட்டத்தில் ஒருவனாக இருந்துக்கிட்டு நான் இறைவனை உணர்ந்தேன், அதனால என் வாழ்க்கை மாறிடுச்சு, அதனால நீங்கள் எல்லோரும் நம்புங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ யாருமே என்னை வந்து தப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. திமிரு பண்ணுறா அந்த மாதிரி எந்த தப்பான விஷயமும் என்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, சரி, கரெக்டு தானே. ஆனால் நான் தான் இந்த இறை அவதாரம்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. அதை நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையே இல்லை, அது வரும்போது பார்த்துக்கலாம், சரிங்களா. அதை பற்றின டிஸ்கஷனே இப்போ, அதாவது என்னுடைய வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தேவையில்லை, சரிங்களா. நீங்கள் தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம், சரிங்களா. நான் சொல்ல வர கருத்துக்கள் என்னது அப்படின்னா, என்னை இப்படி உணர்த்தப்பட்டதுக்கு இந்த உலக மக்கள் எல்லாரும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு இறைவன் என்னோட ரூபத்தில் வந்து என்னென்ன எனக்கு சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான். அதை இந்த உலக மக்களுக்கு யூடியூப் மூலயமா சொல்லிட்டு போகணும் அப்படின்றது தான் எனக்கு கொடுத்துருக்கிற கடமை. அதுக்கு இது மட்டும்தான் என் கடமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது, அதெல்லாம் போக காலங்கள் இன்னும் இருக்குது, வாழ்க்கைன்றது இன்னும் இருக்குது. போக போக எனக்கு உணர்த்தப்பட்ட கடமைகளை நான் கண்டிப்பாக செய்வேன். அதுலேருந்து எஸ்கேப்லாம் நான் ஆக மாட்டேன், சரிங்களா. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி, சரிங்களா. சரி, இப்படியெல்லாம் நான் பிரபஞ்ச தேவி அப்படி இது வந்து எனக்கு உணர்த்தப்பட்டாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. ஆனால் என்றைக்குமே நான் வந்து எனக்கு இப்படி உணர்த்தப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் எல்லோரும் நம்பணும் அப்படின்ற பாணியில் என்னோடய வீடியோஸ் எதுவுமே நான் போட்டது கிடையாது, கரெக்டு தானே. பிரபஞ்ச தேவின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்த வீடியோவில் மட்டும்தான் எனக்கு உணர்த்தப்பட்டிருக்கு, எனக்கு எப்படி உணர்த்தப்பட்டுச்சு, அந்த ஸ்டோரி என்ன, அதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து அதெல்லாம் வந்து டீப்பாலாம் நான் சொன்னது கிடையாது.
அப்படி சொல்லியிருந்தாலுமே அந்த வீடியோலாம் நான் டெலீட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சில பேர் புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டது. அப்புறம் போதும் இது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுது. ஆனால் இந்த உலகம் எத்தனை யுகம் எந்த மாதிரி காலங்கள் போய்கிட்டே இருந்தாலும் இந்த உலகம் அப்படின்றது எத்தனை யுகமாக எத்தனை காலங்களாக கடந்து போய்கிட்டே இருந்தாலும் இந்த இன்டர்நெட் சேவை அப்படின்றது இருக்கிற வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். கரெக்டுங்களா? அது என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கூட வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நான் இப்போ இருக்கிற கலியுக காலகட்டத்தில் மக்கள் என்னுடைய அடுத்த தலைமுறைகள் சரிங்களா, மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படின்றத விட என்னுடைய அடுத்த தலைமுறைகள் வரும்போது இன்னும் டஃப்பாக அந்த உலகம் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது, அப்போ இன்னும் டஃப்பாக இருக்கும். அப்போ அவங்களாம் வந்து எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப இப்போ இருக்கிறத விட இன்னும் சுயநலமாக மாறிடுவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. சரி தானே? இப்போ உலகம் போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நான் உணர்ந்தது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து பார்த்தாங்கன்னா மற்றவங்க யாருக்குமே இந்த வீடியோ ரீச் ஆகலைனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் கிட்ட கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். கரெக்டு தானே? மற்றவங்க கிட்ட இல்லைனாலும் அவங்க வந்து அவங்களுடைய செல்ஃபோனில் என்னுடைய யூடியூப் சேனல் அப்படின்றது வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க எடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதெல்லாம் நான் சொல்லி வச்சிருப்பேன். அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான். சரி, அவங்க மட்டுமே புரிஞ்சுக்கணுன்னா தனியாக அவங்களுக்கு மட்டும் வீடியோ கொடுத்துட்டு போகலாம். ஆனால் எனக்கு பிரபஞ்ச தேவி அப்படிலாம் உணர்த்தப்பட்டதுக்கு ஒட்டுமொத்த எந்த ஒரு பார்ஷியாலிட்டி என்கிட்ட இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு பிளாட்ஃபார்மாக யூடியூப் கிடச்சிருக்குன்னா அது எல்லாருக்கும் நம்ம சொல்லிட்டு போவோம். யாருக்கு அதை பார்த்துட்டு தன்னைத்தானே மாற்றிக்கணும்னு தோணுதோ மாறிட்டு போகிறாங்க. அதனால் நல்லது தானே? ஏன் என்னோட தலைமுறை மட்டும்தான் என்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னா நான் சாதாரண மனிதர்களில் ஒருவர். சரி தானே? ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய சந்ததி அப்படின்னு நான் நினைக்கிறனால எல்லாருமே பார்த்து பயனடையட்டும். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது இதை வந்து இந்த உலக மக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிட்டு போகிறது தான் என்னுடைய கடமை. சரிங்களா? அது எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? எப்போ தோணுனாலும் நான் வந்து சொல்லுவேன், எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சுன்னா. அப்போ என்னை பிரபஞ்ச தேவியாக நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டு சுற்றுறேன்னு ஒரு சிலர் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கே தெரியாது. அவங்க சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் நான் பார்க்குறதே இல்லை ரொம்ப நாளாக. இன்னொருத்தவங்க பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் பெருசாலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணலை. பட் அவங்க சொன்னதில் அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் இந்த வீடியோவில் போட்டேன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, நான் அதுக்கு ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய எந்த வீடியோஸ்லேயும் நான் பிரபஞ்ச தேவின்னு உணர்ந்தேன்னு தான் சொல்லியிருக்கேன். என்னை எல்லாரும் கண்டிப்பாக நம்பியே ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்ல வர கருத்துக்களை நம்பணும்னு வேணால் நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த கர்மயோகம் வீடியோஸ் இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஆன்மீகம் சம்மந்தமாக அறிவியல் சம்மந்தமாக நிறைய போட்டிருக்கிறேன். அதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாரும் நம்பினீங்கன்றதை விட புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வேறு மாதிரி நல்ல விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அது தவிர்த்து செல்ஃப் ப்ரொமோஷன்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது யார்கிட்டையும் நான் கட்டாயப்படுத்தி போய் திணிக்கலை. இது வரைக்கும் யார்கிட்டையும் பர்சனல் சாட்லலாம் போய் திணிச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நம்பியே ஆகணும் அப்படிலாம் நான் எதுவுமே சொன்னதில்லை. இந்த கவிதை வீடியோ அந்த மாதிரி போட்டால் வேணால் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் நான் அனுப்பிச்சி வைப்பேன், இதை பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அது கவிதை வீடியோலாம் வந்து நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அது எல்லாருக்குமே சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி இந்த பிரபஞ்ச தேவின்னு உணர்த்தப்பட்டது சம்மந்தமாக வீடியோ போட்டேன்னா அதெல்லாம் போய் பர்சனலாக அனுப்பிச்சு நீங்களாம் நம்பியே ஆகணும் அப்படின்லாம் நான் யாரையும் டார்ச்சர் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண மாட்டேன். எப்பயுமே ஒரே மாதிரி. சரி தானே? அப்போதானே எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். இது கூட நான் சொல்ல வேணாம் அப்படி தான் நினச்சேன். இருந்தாலும் இது மூலிமா இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். என்னென்னா, அதாவது நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தது இப்போ பிரபஞ்ச தேவி அப்படின்னா இம்மர்டல் ரூலரில் ஒருத்தவங்க அப்படின்னு தானே அர்த்தம்.
அப்போது இந்த யூடியூப் வீடியோ வச்சு நான் இம்மார்ட்டல் ரூலராக ஆக முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் யூடியூப் வீடியோவில் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை நம்பிடுவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. கரெக்டு தானே? ஆனால் நான் யூடியூப் வீடியோவில் ஏன் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன்னா, எப்படி அது முன்னாடியே சொன்னீங்களா, அந்த பாயிண்ட்டு தான். எப்படி மக்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்றத இந்த உலகத்தில் யாருமே சரியாக எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்போ அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது அது அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், பிடிச்சி மேலே ஏறி வரணும், எல்லோரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் போடுறேன். என்னுடைய டேலண்ட் அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது தானே. என்னுடைய டேலண்ட்டு சின்ன வயசுலேருந்து நான் எப்படியெல்லாம் சொல்லணும், சில விஷயங்களை கவிதையாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாமே என்னுடைய டேலண்ட். சரி தானே? அது என்னுடைய டேலண்ட்டை வச்சு யூடியூப்பில் மக்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்றத எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கடமையாக சிவன் எனக்கு கொடுத்தது. அதை நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இதை வச்சு மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி யூடியூப் வீடியோ போடுறது மூலிமா நான் தான் இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த இதை வச்செல்லாம் சத்தியமாக யாருனாலே இம்மார்ட்டல் ரூலர் ஆக முடியாது, நானும் ஆக முடியாது. யூடியூப்பை வச்சு ஆக முடியாது. சரி தானே? எந்த ஒரு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த இம்மார்ட்டல் ரூலருக்குன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனங்களில் அவங்க எப்படியெல்லாம் வெளிப்படுவாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படியெல்லாம் வெளிப்படுவாங்கன்னு அதில் போட்டிருக்குது. எல்லா மதத்துடைய தீர்க்க தரிசனத்துலேயும் போட்டிருக்குது. அதுபடி தான் இம்மார்ட்டல் ரூலர் வெளிப்படுவாங்க. அதில் எங்கேயாவது யூடியூப்பில் வெளிப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதா? கண்டிப்பாக கிடையாது. சரி தானே? அப்போ இது அப்படியே நான் இதை பண்ணணும்னா சொல்லிட்டேன். ஓகே தானே? மக்களுக்கு இது மூலயமா சில கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால் நான் சொல்கிறேன், இனிமேலும் வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி தானே? அப்போ மறுபடியும் சொன்னதே சொல்கிறேன், யூடியூப்பில் உங்களுடைய டேலண்ட்டை தான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சரி தானே? உங்களுக்கு ஏதாச்சும் டேலண்ட் இருக்குது, அது தாராளமாக எக்ஸ்போஸ் பண்ணலாம். இம்மார்ட்டல் ரூலர்ன்றது ஒரு டேலண்ட் கிடையாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அது வேற ஒரு விஷயம். அது தீர்க்க தரிசனங்கள் படி யார் அப்படி அந்த இது படி பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்தே தீரும். மற்றவங்கள காம்படிஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இம்மார்ட்டல் ரூலர் வெளிப்படாமல் இருக்க மாட்டாங்க. இப்போது இன்னொரு விஷயம், நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் ஒரு சிலர் படிச்சுட்டு இப்போ யூடியூப் வீடியோஸில் ட்ரெண்டிங்காக என்ன போட்டுட்ருக்காங்கன்னா, இது 2 வருஷமாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போலாம் அது ஃபேமஸ் ஆகாமல் இப்போ ஒரு சிலர் வீடியோ போடுறதுனால, லைவ் வீடியோஸ்லாம் போடுறதுனால ஃபேமஸ் ஆகிற விஷயம் என்னென்னா, இம்மார்ட்டல் ரூலர் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா இம்மார்ட்டல் ரூலர் செத்துட்டாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க, அப்போ வேறு யாரோ தான் வருவாங்க அப்படின்றது. இதை ஏன் ப்ரமோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதாவது இதெல்லாம் உங்களுடைய டைரக்ஷனை திருப்பி விடுற மாதிரி. அப்போ இம்மார்ட்டல் ரூலர் செத்துட்டாங்கன்னா வரமாட்டாங்க, அப்போ இந்த உலகம் தறிகட்டு ஆடும், அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும், நமக்குன்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க அப்படிலாம் உங்களை வேறு மாதிரி. அப்போ வேறு ஏதாவது ஒரு இம்மார்ட்டல் ரூலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏமாத்து வேலையாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அது நான் யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை யார் யார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. ஸோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரி தானே? ஆனால் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, அதுக்கான அர்த்தம் இதுதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இம்மார்ட்டல் ரூலரை எவ்வளோ பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணாலும், அது யாராக இருந்தாலும் சரி, இம்மார்ட்டல் ரூலர் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக வெளிப்பட்டே தீருவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு யார் பிறந்திருக்காங்களோ அவங்கள அசைக்கவே முடியாது. சரி தானே? அது புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அதை நம்புறது உங்கள் விருப்பம். சரி தானே? அது நீங்கள் நம்பணும் நம்பக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி இப்போ எல்லாருமே என்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறது என்னென்னா, ரொம்ப நாளாக வீடியோ கட் பண்ணிட்டேன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கட் பண்ணாலுமே நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது என்ன சுற்றி இருக்கிறவங்க, நான் எப்படியாவது இம்மார்ட்டல் ரூலர் பற்றி ஒரு தகவல் கொடுப்பேன், ஒரு பெரிய பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சாதானே கொடுப்பேன். எனக்கு சிவன் சாமி உணர்த்தப்பட்டுச்சு. ஸோ அவங்க வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது எப்போ வருவாங்கன்னு தெரியாது.
அப்போ அவங்கள நம்ம சந்திக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி முதல்ல நம்மளை நம்மளே மாற்றிக்கணும். இப்போ சிவன் சாமி வந்து நம்மளை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் அதுக்காக தான் மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் ஏன் வீடியோ போடுறேன்னா அவ்வளோதான், இம்மார்டல் ரூலர் வருவோம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் நான் போடுறதில்ல. கர்மயோகம், அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் வாழ்கிறதுக்கான விஷயங்களை பற்றி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் நினச்ச அந்த தகவல்களை நிறைய சொல்லலாம், அது சொல்லக்கூடாதுன்னு சிவன் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம்ட்டாங்க. இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது உனக்கு தேவையில்லாத விஷயம். சிவனே வெளிப்படுறது பற்றி உனக்கு சில ஃபீலிங்ஸ் இருந்தால் அதை கவிதையில் நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு கவிதையாக சொல்லிட்டு போயிரு. மற்றபடி வீடியோவில் அதை பற்றி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சொல்கிறதே கிடையாது. இப்போ நான் சொல்லாமல் இருக்கிறனால பல பேர் காம்படிஷனில் ஃபஸ்ட்டாக டாப் லிஸ்ட்டில் போய் இம்மார்டல் ரூலர் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே வேத வாக்குன்ற மாதிரி மக்கள் எல்லோரும் நம்பிட்டு இருக்கிறீங்க. வெரி குட், அப்படி தான் நம்பணும். ஏன்னா கான்செப்டில் டிசைனில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பொய்யான விஷயத்தை தான் நம்பணும். அதுபடி தான் இம்மார்டல் ரூலரை எதிர்பார்க்கணும். ஃபஸ்ட்டு பொய்யானவங்க தான் வருவாங்க. இப்போ நானே கூவி சொன்னாலும் இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாலும் யார் என் பேச்சு கேட்க போகிறது இல்லை. அதான் டிசைனில் இருக்குது. யாரும் நம்பக்கூடாது, என்னை யாரும் நம்பவே கூடாது. அப்போது பொய் படோடபம் இதெல்லாம் தான் நீங்கள் ஃபஸ்ட் நம்பணும். அதுபடி எதிர்பார்த்து அவங்க அந்த இம்மார்டல் ரூலர் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அவங்களால நீங்கள் அனுபவித்து கஷ்டப்படணும். அதில் ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குவீங்க. அப்போ தான் உண்மையான இம்மார்டல் ரூலர் வருவாங்க. அது நிறைய பேர் 7 வருஷம் தஜ்ஜால் ஆச்சு இதெல்லாம் போடுறாங்க. எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. எனக்கு இறைவன் உணர்த்தப்பட்டது கடவுளே வருவாங்க, அவ்வளோதான் தெரியும். எப்போ வருவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியாது. அது தெரிஞ்சவங்களாம் வீடியோ போடுவாங்க, அதை பார்த்துட்டு எல்லா பேரும் நம்பிக்கைங்க, நம்பாமல் கூட இருந்துக்கோங்க. எனக்கு அது தேவையும் கிடையாது. சரி தானே. எனக்கு வந்து சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அதை சொல்கிறது தான் என்னோட வேலை. அப்போது இந்த யூடியூப் வீடியோ வச்சு என்னுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு வாழ வேண்டிய விஷயங்களை உணர்த்த முடியுமே தவிர்த்து பிரபஞ்ச தேவியாக ஆக முடியாது. சரி தானே. என்னால் யூடியூப் வச்சு பிரபஞ்ச தேவியாக ஆக முடியாது, எங்கேயும் போய் பிரபஞ்ச தேவியாக ஆக முடியாது. அதுக்கு தீர்க்க தரிசனங்களை எப்படி சொல்லியிருக்குதோ அது படித்து ஆக முடியும். அது 10 வருஷம் கூட ஆகலாம், 20 வருஷம் கூட ஆகலாம். சரி தானே. நான் அந்த காலத்தை எதிர்பார்த்து வாழ்கிறதும் இல்லை. அப்போ சிவன் வந்து நம்மளை சந்திக்க போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படியெல்லாம் என்னை மாற்றிக்கிறேன் அதில் தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ என்னை சுற்றி இருக்கிற மக்கள், என்னையை ஃபாலோ பண்ணுற மக்களும் அதுபடி மாறணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதனால நான் வந்து வீடியோஸ் போடுறேன், அவ்வளோதான். நான் எப்படியெல்லாம் என்னை மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறனோ அதை எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு சொல்கிறேன். அவங்களும் எடுத்து ஃபாலோ பண்ணால் சிவன் வந்து அவங்கள நேரில், இறைவன் அப்படின்னு வச்சுக்கலாமா, கடவுள் வந்து அவங்கள நேரில் சந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண மக்கள் எல்லாருமே, அதாவது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, தாரணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அதனால எனக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு, கடவுளே முன்னாடி வந்து நின்றுருக்காங்க, நல்ல வேளை நான் தாரணி சொன்னதை ஃபாலோ பண்ணேன், இல்லைன்னா இப்படி ஒரு வாய்ப்பு வந்து, இப்படி ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி பின்னாடி எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்காக நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். சரி தானே. அப்போது எல்லாருமே நான் தான் இம்மார்டல் ரூலர் அப்படி இப்படின்னு ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க உணர்த்தப்பட்டதை சொல்லலாம், எந்த தப்பு இல்லை. நானும் அப்படி தான் சொல்கிறேன். அப்போ அது மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் மட்டும்தான் ஆகணும், மற்றவங்களும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெரியுமா, அது தப்பு. சரி தானே. நீங்கள் நேர்மையான முறையில் உங்களுக்கு இம்மார்டல் ரூலர் ஆகிறதுக்கு தீர்க்க தரிசனங்கள் படி எப்படியெல்லாம் வாழ்ந்து வரீங்கன்றதை எடுத்து காட்டுங்க. மற்றவங்கள வச்சு ஏன் காம்படிஷன் பண்ணுறீங்க? அப்போ மற்றவங்கள வச்சு காம்படிஷன் பண்ணுறீங்கனாலே நீங்கள் இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு அர்த்தம். சரி தானே.
இதை விட ஓப்பனாக யாரும் சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து யாரையோ ஒருத்தவங்களை இம்மார்ட்டல் ரூலராக வச்சுக்கிட்டு, ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதுபடி வீடியோஸ் போடுறேன் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பர்சனலாக அப்படி நினச்சிக்கிட்டு வீடியோஸ்லாம் போடுறேன், இல்லை எல்லா இடத்துலையும் போய் பரப்புகிறேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது இருக்கு இல்லைன்றது இப்போ விஷயம் கிடையாது. அதாவது பர்சனலாக எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு உணர்த்தப்பட்டிருக்கும். இவங்க வருவாங்க, இந்த மாதிரி ஒரு இவங்க தான் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எல்லாருக்குமே இருக்கும். சரி தானே? அது இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. கரெக்டாக? ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்ம போய் ப்ரொமோட் பண்ணி பேசுவோம் தெரியுமா? அது உணர்த்தப்படாமல் எல்லா பேரும் நம்பாமல் அப்படி நம்ம போய் பண்ணக்கூடாது. நானும் அப்படி பண்ணலை. ஆனால் நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பண்ணலை. நீங்களா அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய மிஸ்டேக். இதான் சொல்வேன். இதில் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். அது மாதிரிலாம் நானாக ஒன்று நினச்சிக்கிட்டு அது நான் என்ன ப்ரொமோட் பண்ண விரும்புகிறேன்னா, சிவன் சாமியை ப்ரொமோட் பண்ண விரும்புகிறேன். அவங்க சிவன் சாமி வந்து எனக்கு உணர்த்தப்பட்டாங்க, அவங்க வெளிப்படுவாங்க, அவ்வளோதான். அவங்க யார், என்ன, ஏது, எங்கேருந்து வருவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டா அது உங்கள் பிரச்சனை. அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியாது. சரி தானே? சரி, இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வருஷம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை உடனே வருவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, டிசம்பர்லேயே வந்துடுவாங்கன்றாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க எதிர்பார்ப்பு. அதுபடி வர்றாங்களா இல்லையா நம்மளும் எதிர்பார்ப்போம் கூட சேர்ந்துக்கிட்டு. மற்றபடி நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருந்தேன், அதை நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் சொல்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு படி எனக்கு இறைவன் உணர்த்தப்பட்டது என்னன்னா 2025 ஜூன் முடிஞ்சு போச்சு. 2025 ஜூனில் வந்து இம்மார்ட்டல் ரூலருடைய ஸ்டெப்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கும். அதாவது அவங்க முழு ஆற்றலையும் வந்து உணர்ந்திருப்பாங்க. அது மூலயமா இந்த உலகத்தை எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றது அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கர்மாலேருந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இம்மார்ட்டல் ரூலராகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உணர்த்தப்பட்டாலுமே மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2025 ஜூனுக்கு அப்புறம் இம்மார்ட்டல் ரூலருடைய அந்த ஸ்டெப்ஸுன்றது இந்த உலகத்தில் மக்களை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றதுல அவங்க வந்து முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வெளிப்படையாகவும் இருக்கலாம், அல்லது இன்டைரக்டாகவும் மறைமுகமான முயற்சியாகவும் இருக்கலாம். சரி தானே? ஆனால் ஏதோ ஒரு முயற்சின்றது அவங்கக்கிட்ட இருக்கும். சரி தானே? தியானத்திலே கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் அதெல்லாம் தெரியாது. ஆனால் 2025 ஜூனுக்கு அப்புறம் அவங்களுடைய இந்த உலக மக்களை எப்படியெல்லாம் மாற்றணும், எப்படிலாம் ஒரு குடையின் கீழே எப்படிலாம் கொண்டு வருது, அந்த மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. சரி தானே? அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் எப்படி இந்த உலகத்தில் ஆட்சி புரியறதுக்கு என்னென்னலாம் யுக்திகளை கையாளலாம், அந்த மாதிரியான லைஃப்பை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க ஆம்பிஷன் வச்சுக்கலாமா? அவங்க ஆம்பிஷனை நோக்கி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2025 ஜூனுக்கு அப்புறம். அது மட்டும்தான் நான் சொன்னேன். அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் இப்போ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாமா? 2025 ஜூனுக்கு அப்புறம். இதை நான் வந்து 2024 வீடியோ போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படித்தான். இது வந்து எனக்கு சிவன் உணர்த்தப்பட்டது. அப்போ ஜூன்லேருந்து அவங்களுடைய அதாவது இந்த உலக மக்களை மாற்றணும் அப்படின்ற ஆம்பிஷனை நோக்கி நகர ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதுபடி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எப்போ வெளிப்படுவாங்க அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியவும் தெரியாது. சரி தானே? அப்புறம் இந்த ஒரு தகவல் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு வந்து அந்த இம்மார்ட்டல் ரூலராக இருந்தாலும் சரி, இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லிட்டு 5 பேர் உணர்த்தப்பட்ட எல்லாருமே சரி, யூடியூப் மூலயமா இம்மார்ட்டல் ரூலராக வெளிப்பட முடியாது. சரி தானே? அது 5 பேரா 7 பேரா அதுவும் எனக்கு தெரியாது. சரி தானே? ஆனால் இம்மார்ட்டல் ரூலர் கூட சேர்ந்து ஆட்சி செய்கிறதுக்கு
2 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ ஒரு சில பேர்னு வச்சுக்கலாமா, ஒரு சில பேர் வருவாங்க. அவங்களும் இம்மார்டல் ரூலருக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவங்க இருப்பாங்க. சரி தானே? அது வந்து கல்கி புராணத்துல எல்லாம் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 7 சிரஞ்சீவிகள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஞ்சநேயர், மார்க்கண்டேயன், அஸ்வத்தாமன் இவங்களாம் வந்து காலகாலமாக அந்த உலகத்துல அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவங்களுக்குலாம் மரணமே வரல. அவங்க எப்போ பிறந்தாங்களோ பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு மரணமே வராமல் கண்ணுக்கு தெரியாமல் சூட்சும ரீதியாக இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் சிரஞ்சீவி அப்படின்பாங்க. இந்த சிரஞ்சீவிகள் எல்லாரும் இந்த கலியுக இறுதியில் கல்கி பகவான் வந்து ஆட்சி செய்யும்போது அவங்க கூட சேர்ந்து உதவிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்படி ராமாயணத்தில் ராமருக்கு உதவிக்கு ஆஞ்சநேயர் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கு உதவியாக யார் வந்தாங்க? பலராமன் வந்தாங்க. அந்த மாதிரி இந்த சிரஞ்சீவிகள்லாம் வருவாங்க. அதேமாதிரி மகாபாரத கிருஷ்ணருடைய கதைன்றது வேற, மகாபாரதன்றது டோட்டலாக அதில் வந்து கிருஷ்ணரை தலைவனாக வச்சு வராது. மகாபாரதன்றது யார் யாரை தலைவனாக வச்சு வரும்னா கிருஷ்ணர் வந்து உதவி செய்வாங்க, அவ்வளோதான். நம்ம தர்மர், அர்ஜுனர், பீமர், அதாவது பஞ்ச பாண்டவர்கள் இவங்கள தலைமையாக வச்சு வரும். திரௌபதி இவங்களெல்லாம் தலைமையாக வச்சு வர்றது மகாபாரதம். அதுலேயும் உதவிக்கு வந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் அவங்களுக்கு உதவிக்கு வந்தவங்க யார்? கிருஷ்ணர். அப்போ கதை கிருஷ்ணருக்கு உதவிக்கு வந்தவங்க கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் கிருஷ்ணருக்கு, ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருந்த போதே பல அரக்கர்களை அழிச்சிருக்கிறாரு. சரியா? கம்சன் வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்கு அனுப்பின எல்லா அரக்கர்களையும் கிருஷ்ணர் தான் அழிச்சிருக்காரு. கிருஷ்ணர் மட்டும்தான் அழிச்சாரானா கிடையாது. கிருஷ்ணர் கூட கிருஷ்ணரோட அண்ணன் பலராமனும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க. ஸோ கிருஷ்ணருக்கு உதவியாக பலராமன் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாபாரதம் சைடு வந்து அந்த துவாபர யுகம் அதை நோக்கி நகர்ந்துருச்சு கிருஷ்ணர் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம்லாம். அப்போ வந்து கிருஷ்ணருடைய சொந்தக்காரவங்க இவங்கெல்லாம் யாரு? இந்த பஞ்ச பாண்டவர்கள். அவங்களுக்கு கிருஷ்ணர் உதவிக்கு வராரு. சரிதானே? அவங்க வந்து போர் நடத்தி சண்டை போட்டு நாட்டை மீட்டெடுக்கணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் உதவிக்கு வராங்க. அந்த மாதிரி இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கல்கி வந்து வெளிப்படும் போது கல்கி கூட சேர்ந்து ஆட்சி புரியறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் வந்த மாதிரி பல சிரஞ்சீவிகள் வருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அந்த யோகத்திலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்க்குறதுல ஒரு தவறும் இல்லை. சரி, அப்போது அவங்க எல்லாருமே சரி, ஆனால் அவங்களாம் சூட்சும ரீதியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களாம் வெளிப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களாவே வெளிப்படுவாங்க, மனிதர்கள்கிட்ட இருந்து வெளிப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேஜிக் மாதிரி வருவாங்கன்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் போட்டிருக்குது, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். யார்? ஆஞ்சநேயர், அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் வந்து கல்கி வைஷ்ணவி தேவி இவங்களாம் வந்து கல்கி வெளிப்படும் போது இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததில் மரணமே இல்லாமல் அந்த எப்போ பிறந்தாங்களோ அப்போ இருந்து அப்படியே சூட்சும ரீதியாக அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மார்க்கண்டேயன் இவங்களாம் கல்கி வெளிப்படும் போது அவங்களாம் வந்து மேஜிக் மாதிரி அப்படியே ஒரு உடல் ரூபம் எடுத்து வந்து உலக மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்குது, நான் அவங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இதை தாண்டி கல்கி கூட இந்த உலகத்தில் மனிதராக பிறந்திருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் தான் அந்த இம்மர்டல் ரூலர்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு சில பேர் ரூலர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. அவங்க எல்லாருமே கல்கியும் சரி, அவங்க கல்கி கூட வந்தவங்களும் சரி, எல்லாருமே யூடியூப் மூலியமாலாம் வெளிப்பட முடியாது. சரியா? யூடியூப் மூலயமா மக்களை வந்து கல்கியை நோக்கி பயணிக்கிறதுக்காக வாழ்வியல் ரீதியாக ஆயத்தப்படுத்த முடியுமே தவிர்த்து அவங்களுடைய கர்மாக்களை எல்லாம் கழித்து சுத்தமாகி கல்கியை வந்து சுத்தமானதானே கல்கி நம்மளை சந்திப்பாங்க. கரெக்டாக? சுத்தமாகிறதுனா குளிச்சுட்டு வர்றதா கிடையாது. ஆத்மாவை சுத்தப்படுத்துதல், ஆத்மாவை தூய்மைப்படுத்துதல். எத்தனை ஜென்ம கர்மாலாம் நமக்கு இருக்கிறோம். கரெக்டாக? எவ்வளோ பாவங்கள் நம்ம பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த பாவங்கள்லாம் கழிஞ்சு
ஆத்மாவை தூய்மைப்படுத்தினா தான் கல்கியை சந்திக்க முடியும்னா, அப்போ அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கு பல கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்கி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம வாழ்க்கையில். கரெக்டாக? அந்த மாதிரியான இப்போ இந்த உலகம் கன்றாவியான ரீதியில் போயிட்டுருக்குது, கொடூரமாக போயிட்டுருக்கு, தப்பான ரூட்டில் தான் போயிட்டுருக்குது. அப்படியே இருக்கிற காலகட்டத்துலேயும் சில நல்லவங்கன்னு இருப்பாங்க தெரியுமா? இறைவனை எனி டைம் நம்பிட்டு இறைவன் சொன்ன கருத்துப்படி இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இறைவனை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்கிறோம், இதே மாதிரி நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லபடியாக தேறி வருவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள நினைக்கிறவங்கெல்லாம் வீடியோஸாக வந்து போடுறாங்க. சில பேர் சொற்பொழிவு ஆட்டுறாங்க, அது மூலிமா மக்களை மாற்றுறாங்க, ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறாங்க. சில பேர் வீடியோஸாக போடுறாங்க, அதில் இம்மார்டல் ரூலர்ஸும் இருக்கலாம் வீடியோ போடுறவங்கள. சரிதானே? அது மூலியமா அதாவது மக்களை இந்த வீடியோலாம் போடுறது மூலிமா மக்களை ஆயத்தப்படுத்தி கல்கி பகவானை சந்திக்க வைக்க முடியுமே தவிர்த்து யூடியூப் மூலிமா நான் தான் இம்மார்டல் ரூலர் அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்களாம் இம்மார்டல் ரூலர் ஆகிட முடியாது, நானாக இருந்தாலும் சரி. சரிதானே? அதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் படி எப்படி வெளிப்பட முடியுமோ அப்படித்தான் வெளிப்பட முடியும். சொன்னதே சொல்லியிருப்பேன், சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த விஷயத்த சொல்லும்போது அதுக்கு வேறு ஒரு விளக்கம் கொடுத்து அடுத்தடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். இது பிடிச்சவங்க பார்த்துட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். கூடவே சேர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போட இருக்கிறேன் நேரம் கிடைக்கும்போது. சரிதானே? என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் யாருக்கும் காம்படிஷனும் இல்லை, நான் யாருக்கும் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். நீங்கள் சரியாக இருந்தால் நான் சரியாக இருப்பேன், நீங்கள் தப்பாக இருந்தால் நான் தப்பாக இருப்பேன், அவ்வளோதான். சரிதானே? நான் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ இம்மார்டல் ரூலர் கான்செப்டில் எல்லா பேரும் நான் தான் இம்மார்டல் ரூலர்னு சொல்லிட்டு காம்படிஷன் பண்ணிவிட்டு வீடியோஸ் போடுறாங்களா, அவங்களுக்கு கூட சேர்ந்து காம்படிஷன் பண்ணுற ஆள் நான் கிடையாது. என்னை காம்படிஷன்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. சரிதானே? எனக்கு வந்து பிரபஞ்ச தேவின்னு உணர்த்தப்பட்டுச்சு. அதுக்கு இந்த உலக மக்களுக்கு என்னென்ன சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேனோ, அடுத்த தலைமுறை எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே என்னுடைய அடுத்த தலைமுறைன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன சொல்லிட்டு போகணுமோ அதை சொல்கிறேன், அவ்வளோதான். சரிதானே? இது நம்பாதது உங்கள் விருப்பம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பை சிவம். அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு கண்டென்ட்ஸ் போடுறேன்.